வெல்கம் டு மை சேனல் தீரன் டெக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெக்சர் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான நோட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கான நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட் மூலிமா உங்களுக்கு அந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ மேபி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் தீரன் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நாம் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 5th யூனிட்டில் என்னென்ன ஆப்ரேஷன் ஒரு 13-14 ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு f.write. ஸோ ரைட் ஆப்ரேஷன் ஒரு ஃபைலில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரிங்கை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு இந்த ரைட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது f.write லைன்ஸு. ஸோ லைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருந்தோம்னா அதில் n நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸாக நீங்கள் இன்புட் கொடுக்கறதுக்கு f.write லைன்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது f.read சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் அப்படின்னா எவ்வளோ சைஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஒரு 4ன்னு கொடுத்தா 4 வரைக்கும் அது ரீட் பண்ணணும், 5 கொடுத்தா 5 வரைக்கும் ரீட் பண்ணணும். அடுத்தது f.read லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைனை அது ரீட் பண்ணும். அடுத்து f.read லைன்ஸ்னால் நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு நாம் கொடுப்போம். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா fseekங்கிற இந்த இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ fseekனா உங்களுடைய பாயிண்டரை கொண்டு போய் அங்கே மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ fseek ஆஃப்செட் வென்ஸ்னு இருக்குது. ஸோ வென்ஸ் வேல்யூ இஸ் ஆப்ஷனல். ஸோ நீங்கள் வென்ஸ் வேல்யூ கொடுக்கலாம், கொடுக்காம கூட விட்டுறலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வென்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் அது பிகினிங்னு அர்த்தம். ஸோ வென்ஸோட வேல்யூ 1ஆக இருந்தால் கரண்ட் பொசிஷன் அர்த்தம். வென்ஸோட வேல்யூ 2ஆக இருந்தால் லாஸ்ட் பொசிஷனாக அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் த ஃபைல் பாயிண்டர் டு அப்ரோப்ரியேட் பொசிஷன். ஸோ இந்த கர்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்கள் கர்சருக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கர்சரை மூவ் பண்ணுறேன்ல, ஸோ அது மாதிரி பைத்தானில் மூவ் பண்ணுறதுக்கு, அதாவது பாயிண்டர் ஃபைல் பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்கு இந்த சீக்குங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ எஃப்ங்கிறது நமக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்தது f.tell. ஸோ f.tell எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டெல் மெத்தடுங்கிறது நீங்கள் ஒரு ஃபைலில் இருக்கீங்கன்னா அந்த ஃபைலோட பாயிண்டர் எங்கே இருக்கோ அந்த பொசிஷன் ஆஃப் பாயிண்டரை நமக்கு சொல்லும். அடுத்து ஃப்ளஷ். ஸோ ஃப்ளஷ்ங்கிறது நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம், ஒரு டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரியே ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிறதையெல்லாம் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அழிச்சிடும். அடுத்து க்ளோஸ் பண்ணுறது நமக்கு தெரியும், ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது. அடுத்து f.name. ஸோ நமக்கு அந்த ஃபைலோட நேம் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த நேம் கொடுத்தோம்னா நேமுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைலோட நேமை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். அடுத்து நமக்கு மோட் தெரியல. ஸோ இப்போ நம்ம இதுக்கு போன வீடியோவில் நம்ம மோட்ஸ் பார்த்துருவோம். பைத்தான் மோட்ஸில் என்னென்ன மோட்னா ரீடு, ரைட்டு, அப் அண்டு, ரீடு ப்ளஸ் ரைட்டு, ரைட் ப்ளஸ் ரீடு, இந்த மாதிரிலாம் மோட் பார்த்துருப்போம். ஸோ அந்த மோட் நமக்கு தெரியலன்ற பட்சத்தில் இந்த மோட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா என்ன மோடில் இருக்குதுன்னு நமக்கு சொல்லிடும். அடுத்தது os.rename ஓல்டு நேம் டு நியூ நேம். ஸோ இப்போ ஒரு ஃபைலுக்கு நாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட நேம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்கு பைத்தன் வச்சுட்டு அடுத்தது pspp நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த os.rename அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அடுத்தது os.remove. ஸோ இந்த ரிமூவ்ங்கிறது ஸோ டெலீட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃபைலை நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 13 ஆப்ரேஷன்ஸ் அண்டு மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.